பேக் சைட் ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு லைனிங் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா saree கிளாத்தில் வந்து 2 இன்ச் அகலம் எடுத்துக்கோங்க. லென்த்து வந்து அந்த ப்ளவுஸோட லென்த் அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த saree கிளாத்தை ஓரமாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தையுங்க. நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த சைட்லேயும் அதே போல் 1/4 இன்ச்சு விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் ஓரமாக தையல் போட்டுக்கணும். அதோட எட்ஜில் போடுங்க. ஓரமாக தையல் போட்டுக்கோங்க. இந்த சைடில் ஒரு தையல் போட்ட மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஒரு தையல் போடணும். 2 சைட்லேயுமே ஒரு தையல் போடுங்க. தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போட்லி வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம். இதை நம்ம என்ன செய்யணும்னா 1 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த போட்லி டிசைனை என்ன செய்யணும்னா அந்த போட்லி 1 by 1 அடுத்தடுத்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்லி டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள், வீடியோ போடுறேன். எண்டு வரைக்குமே 1 by 1 வச்சு ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. இப்போ எக்ஸ்ட்ராஸ் ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன செய்யணும்னா இந்த ப்ளவுஸ்க்கு மேலே வச்சு ப்ளவுஸ்க்கு ஷோல்டருக்கு நடுவில் வச்சுக்கோங்க. நேராக வச்சு அப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஓரமாக. அதே போல் இந்த பக்கமும் ப்ளவுஸ்க்கு ஓரமாக ஷோல்டருக்கு நடுவில் வச்சு இந்த ஓரமாகவும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ என்ன செய்யணும்னா ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. நெக்கை சுற்றியுமே நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். கிராஸ் பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓரமாக ஒரு 1/4 இன்ச் மடக்கி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நெக்கில் அப்படியே வச்சு 1/4 இன்ச்சு விட்டு தையல் போடுங்க சுற்றியும். இப்போ அதை மடக்கி தைக்கணும். வேணும்னா நீங்கள் உள்ள லேசாக கட் பண்ணி விடனாலும் கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இதில் கட் பண்ணி விடலை, அப்படியே தான் சுற்றியும் மடக்கி தைச்சிட்றேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.